ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஜென்ரல் ஸ்டடி சீரீஸ் தான் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கு சவாலும், தென்னிந்திய நல உரிமை சங்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், சில்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் நிறைய வரும். அதை நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்கும்போது தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக 1912 சென்னை திராவிடர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினர். சென்னை திராவிடர் கழகத்தின் செயலாளர் சி நடேசனார். இவர் 1916 ஜூன் மாதம் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார். 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. இதனை நிறுவியவர்கள் பி. தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர், சி. நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் உருவாக்கினர். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் நோக்கம் பிராமணர் அல்லாதோர்களின் நலன்களை மேம்படுத்துவது. இதை ஷார்ட்டாக பார்த்தலாம். 1912 சென்னை திராவிடர் கழகம், இதன் செயலாளர் சி. நடேசனார். 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம் நிறுவியவர்கள் பி. தியாகராயர், டாக்டர் டி.எம். நாயர், சி. நடேசனார். இடம் சென்னை விக்டோரியா பொது அரங்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.